Invitations arrive in many forms. Some arrive as the traditional yellow card. Simple மஞ்ச பத்திரிக்கை, 4 கார்னர்ஸ்ல மஞ்சள் குங்குமம், லாஸ்ட் பேஜ்ல பஸ் ரூட், பஸ் நம்பர் ஒன்னு, ஒரே டெம்ப்ளேட்ல இருந்த இன்வைட்ஸ் இப்போ டிஜிட்டல் இன்வைட்ஸ், ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், கியூஆர் கோட்ஸ்னு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இல்லையா? An invitation is never about a place. It's about being remembered, being included. ஒரு இன்விடேஷன் ஜஸ்ட் வர சொல்ற ஒரு மெசேஜ் மட்டும் இல்லைங்க. நாமும் யாருக்கோ முக்கியம்னு ஞாபகப்படுத்துற ஒரு மூமெண்ட் இல்லையா? See, every invitation differs based on its purposeங்க. A wedding invitation நம்ம ஃபேமிலி ட்ரீ பாண்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும். A invitation for official meetings or webinar நம்ம காம்பிடன்ஸை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். The focus on our goals ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். A prayer invitation ஃபெய்த்தை பில்ட் பண்ணுங்க. A invitation to talk சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிளியர் பண்ணும். A invitation becomes meaningful only when it serves a purpose இல்லையா? இன்னைக்கு எபிசோட்லையும் ஒரு இன்வைட் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரிசீவ் பண்ண ஒரு இன்வைட் பத்தி. என் நெருங்கிய நண்பர் ஒருத்தருங்க ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவரோட ஃபிட்னஸ் பேண்டு எஸ்டிமேட்டட் பிசியோலஜிக்கல் ஏஜ் 5 இயர்ஸ் யங்கரா தான் காட்டும். கம்ப்ளீட் ஜிம் ராட்டுங்க. ஆஸ் பர் இஸ் மார்னிங் ஸ்கெடியூல் வீக்லி ட்வைஸ் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஹில்லுக்கு ஜாகிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ண போவாருங்க. அந்த ஹில்லை சுற்றி ஒரு 5 ரவுண்ட் அடிப்பார். அப்புறம் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அது ஒரு சின்ன ஹில்லுங்க. ஒரு ரவுண்டை சுற்றி வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். நிறைய மக்கள் அக்ராஸ் ஏஜஸ் அங்கே ஜாகிங் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒரு தடவை அவர் அங்கே ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ரோடு மேலே டைவர்ட் ஆகுறத பார்த்தாருங்க. அந்த டைவர்ஷன் கிட்ட ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அந்த செக் போஸ்ட் க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. ஃபியூ டைம்ஸ் அவர் அங்கே பக்கம் வாக்கிங் போகும்போதெல்லாம் செக் போஸ்ட்டை நோட் பண்ணியிருக்காரு. எப்பவுமே மூடியே தாங்க இருக்கும். ஒரு மார்னிங் ஒரு விஷயத்த நோட் பண்ணாருங்க. அந்த செக் போஸ்ட் ஓப்பன் ஆயிருந்தது. ஒரு லாரி அந்த ரோட்ல மேலே போயிட்டு இருந்தது. இவருக்கு ஒரு சின்ன டெம்டேஷன். அப்படி என்னதான் மேலே இருக்குன்னு. வித் பாசிபிலிட்டி கம்ஸ் கியூரியாசிட்டி இல்லையா? சரின்னு மேலே நடக்க ஆரம்பிச்சாருங்க. கிராசிங் த செக் போஸ்ட் ஃபர்ஸ்ட் கர்வ் வரைக்கும் போயிட்டாரு. சரின்னு ஃபோன் எடுத்தாரு, ஒரு 2 செல்ஃபி எடுத்தாரு, சன்ரைஸ் பிக்சர்ஸ் எடுத்தாரு, திரும்ப கீழே வந்துட்டாரு. கண்டினியூட் ஜாகிங் அண்ட் ஒர்க் அவுட். வீட்டுக்கு போயாச்சு. ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் டியூரிங் அ சிமிலர் ஜாகிங் செஷன் அந்த செக் போஸ்ட் ஏரியால சேம் கியூரியாசிட்டி, சேம் டெம்டேஷன். திருப்பவும் மேலே போறாருங்க. ஃபர்ஸ்ட் கர்வை தாண்டி செகண்ட் கர்வ் வரைக்கும் போயிட்டாரு. அங்கேருந்து மேலே பார்க்குறாரு, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ போயிட்டு இருக்கு. சரி, இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறாரு. ஜாகிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கீழே வந்துட்டார். அன்னைக்கு மார்னிங்கு ஜாகிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் வண்டியெல்லாம் பார்க் பண்ணுற ஏரியாவுக்கு வரும்போது நோட்டீஸ் இஸ் ஆஃபீஸ் கொலீக்ஸ் அந்த பார்க்கிங் ஏரியாவில். அவங்க நம்ம நண்பரை பார்த்து, சார் வாங்க ஒரு ரவுண்ட் எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. நம்ம நண்பர், இப்போதாங்க ஒர்க் அவுட் எல்லாம் முடித்தேன். சரி, யூ கைஸ் ஆல்வேஸ் புஷ் மீ டு அன் எக்ஸ்ட்ரா மைல். சரி வாங்க, நான் ஒரு ரவுண்ட் வரேன் உங்க கூடன்னு சொல்லிட்டு ஜாயின் தம். வாக் பண்ண யூஸ்வல் ஆஃபீஸ் காசிப்ஸ் லைட்டாக பேசிட்டே வராங்க. அந்த செக் போஸ்ட் ஏரியா கிட்ட வரும்போது ஒரு கொலீக் கேஷுவலாக விஷயத்த சொன்னாருங்க. சார், மேலே ஒரு டெம்பிள் இருக்கு, 1200 இயர்ஸ் ஓல்டுங்க. வெரி ஏன்ஷியன்ட், சைலண்ட் அண்ட் சேக்ரட். ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த மொமெண்ட்ல அந்த ரோடு வெறும் ரோடு மட்டும் இல்லைங்க, இட் வாஸ் அன் இன்விடேஷன். நெக்ஸ்ட் டே நம்ம நண்பர் விசிட்டட் த சேம் ஹில் அலாங் வித் இஸ் என்டையர் ஃபேமிலி. செக் போஸ்டை தாண்டினாருங்க.
ஃபர்ஸ்ட் கர்வ் தாண்டினாரு, செகண்ட் கர்வையும் தாண்டிட்டாரு, இன்னும் மேல போனாரு, ஹில் டாப்ல டெம்பிள ரீச் பண்ணிட்டாரு. பிளெஸ்ட். The invitation had always been there. The road was visible, the checkpost was open, the path had invited him more than once. But only the colleague's casual words gave him the purpose. Once the invitation was understood, blessings followed. You are listening to Arok podcast. Many invitations already exist around us. But until the meaning reaches the heart, we keep turning back. Some invitations are given by people, some invites are given by life itself. Thank you for listening to Arok podcast. Have a positive week ahead. See you in next episode.